அடடடடடடா, இந்த பசங்க பண்ணுற வேலையை பாருங்க. ஒருத்தர் தண்ணி எடுத்து ஊற்றுறாரு, ஒருத்தர் சாக்கு அணைச்சி மேலே போடுறாரு. இது ரெண்டுமே தப்புங்க. இதை இந்த மாதிரி ஒரு தீ அணைக்கிற வேலையை அவர் செய்கிறது வந்து மகா தப்புங்க. அது அடுத்த சீனில் தெரியுது பாருங்கள், தீ பெருசாயிரும். இதுதான் அங்கே நடக்கும். இப்போ தீ அணைப்பு பயிற்சியை முறையாக கற்றுக்கணும். சரி, இப்போ முறையாக கற்றுக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு தீ விபத்து பார்த்தீங்கன்னா உடனே 101க்கு ஃபோன் பண்ணிடுங்க. 108க்கு ஃபோன் பண்ணாலும் சரி, லேட்டஸ்ட்டாக 112க்கு பண்ணாலும் சரி, எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லுங்கள். உடனடியாக தீயணைப்பு துறையினர் அதுக்கான வேலையை செய்கிறதுக்கு வந்துடுவாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, நம்ம என்ன பண்ணலாம்? பக்கத்தில் தீயணைப்பு கருவி இருந்தால் பயன்படுத்தலாம். எந்த மாதிரி தீயணைப்பு கருவி? நுரை வகை இருந்தால் பயன்படுத்தலாம். நுரை வகையை விட அந்த பவுடர் டைப் தீயணைப்பு கருவி இருந்ததுன்னா பயன்படுத்தலாம். பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு பயிற்சி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை செய்யணும். அடுத்த சீன்லேயே பாருங்கள், பாவம், ஐயோ பாவம், அந்த பையனுக்கு தீ பிடிச்சிருச்சு. நம்ம உடம்புல ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக தீ பிடிச்சிருச்சு. இப்போ பெரும்பாலும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, தெரிச்சு ஓடுறது. வலியும் வேதனையும் தாங்காமல் அலறி அடிச்சுட்டு ஓடுறது. இது ரொம்ப மகா தப்பு. இதை செய்யக்கூடாது. அப்போ என்னதான் செய்யணும்? கீழே படுத்து உருளணும். முகத்தை கைகளால் நல்லா மூடிட்டு கீழே படுத்து உருளணும். கீழே படுத்து உருளும் போது முன்பக்கம், சைடு, பின்பக்கம்லாம் ஆக்சிஜன் சப்ளை கட் ஆகிடும். தீ அங்கே அணைஞ்சிரும். முறைப்படி பயிற்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாற்றிக்கங்க. ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாகாமல் பார்த்துக்குங்க. நன்றி. உடல் நலம், பாதுகாப்பு, உணர்வு நலம். ஹெல்த், சேஃப்டி, எமோஷன்.